சில காரியங்கள் நடக்காமலே போயிருக்கலாம். நீங்கள் நினைத்து கொள்ளணும், என் வாழ்க்கையில் நடந்த இந்த காரியம், என் வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த இந்த காரியம், என் தலையிலேருந்து ஒரு தலை முடி கூட உழாது என்று சொல்லி வசனத்தில் இருக்குது. அதெல்லாம் எண்ணப்பட்டு வச்சிருக்கு. ஒரு முடி விழுந்தா கூட அதுக்கு எண்ணிக்கை இருக்குது. அவ்வளவுக்கு நம்மளை நேசித்த ஒரு தெய்வம் ஏதோ ஒரு காரியம் என் பார்வைக்கு தீமையாகப்படுது, என்னுடைய பார்வைக்கு அது எனக்கு தேவைன்னு படுது. ஆனால் தேவன் அந்த காரியத்தில் செயல்படாமல் இல்லை. அவர் அதனதன் காரியத்தில் நேர்த்தியாக அதை செய்து வைத்திருக்கிறார். அப்போ ஏன் எனக்கு இது தாமதம், ஏன் இது தடையாக இருக்குது, ஏன் இந்த காரியத்தில் எனக்குன்னு யாருமே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். அந்த காரியம் தேவனுடைய மகிமைக்காக தேவனால் நியமிக்கப்பட்டது. அது தேவனுடைய பார்வையில் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். தேவனுடைய பார்வையில் அவர் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும், அதை உறுதியாக நம்பணும். சில நேரங்களில் நாம் ஒருவர் தேற்றிக்கொள்வதற்கு பலவிதமான வார்த்தைகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார்.